வாங்க. என்னைய பார்க்க விடுங்க. டாக்டர் சார் பாருங்க. நான் சன்னி உங்களுக்கு திடீர்னு அடா, என் வீட்ல எதிரிகளுக்கு பஞ்சமே இல்ல. யாரோ காலையிலேயே தண்ணியை சிந்தி வச்சிருக்காங்க, நான் விழணும்னு. என்ன அண்ணி நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க வீட்டிலேயே உங்களுக்கு எதிரியா? சாமி வந்து சொன்னாலும் நீங்க சொல்ற இந்த விஷயத்த நான் மட்டும் நம்ப மாட்டேன். உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ எங்க வீட்டுக்கு நிறைய புது ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க யார் சொல்றீங்க? அட, யாருக்கு கேட்கணுமோ அவங்களுக்கு கேட்டுருச்சு. நீங்க விடுங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம். அப்படியா? ஐஸ் வச்சிங்களா? ஆமா டாக்டர், ஐஸ் பேக் இல்ல, அதனால டவல் ஐஸ் வச்சுதான் வச்சோம். அம்மா விழுந்த உடனே வைக்க ஆரம்பிச்சு, அதுல இருந்து வச்சுட்டே தான் இருக்கும். வா, பிரில்லியன்ட். வேலை கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. டாக்டர் சார், எங்களுக்கெல்லாம் இது தோணவே இல்லை. இதெல்லாம் சின்ன மருமக தான் செஞ்சா. அம்மா அவ மேல கோவப்பட்டும் கூட அவ. இவ்வளவு புகழ்ந்து பேச வேண்டாம். என் முடிவு மாறப்போவதில்லை. கேளு. என்ன முடிவு? நீங்க கொஞ்சம் உங்க வேலையை பாருங்க சார். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அக்காவை நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. எனக்கு நிச்சயமா தெரியும், நம்ம எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி யாரோ தண்ணி ஊத்தி இருக்கணும். அக்கா வழுக்கி விழணும்னு தான். பொறாமை பிடிச்சவங்க தான். சின்ன அத்தை ப்ளீஸ் டாக்டர் சாரை பார்க்க விடுங்க. அத்தை எவ்வளவு நேரமா வலியால கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பேசணும்னா அப்புறமா என்கிட்ட பேசிக்கோங்க. நான் இங்கத்தான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். டாக்டர் சார் ப்ளீஸ் அத்தைய பாருங்க, என்ன ஆச்சுன்னு பாருங்க. எங்க வலி இருக்குன்னு சொல்லுங்க. இங்கதான். அத்தை, உங்களுக்கு வலது பக்கம் தானே வலி இருந்தது, இடது பக்கம் வலியே இல்லையே. நான் ஐஸும் வலது பக்கத்துல தான் வச்சேன். முட்டில காயம் பட்டதும் வலது பக்கத்துல தானே. அப்படின்னா நான் போய் சொல்றேனா? அடடா, சத்தம் போடாம இருங்க அண்ணி. ரெண்டு பக்கத்திலயும் அடிபட்டு இருக்கலாம் போல இருக்கு. ஆனா இடது பக்கத்துல எதுவுமே ஆகலையே. இடது பக்கத்துல பிடிச்சுக்கிட்டு தான் இங்க கொண்டு வந்தாங்க. இப்போ இடது பக்கம் வலிக்குதுன்னு சொல்றாங்க. இது என்ன விஷயம்? ஞாபகம் வச்சுக்கணும். வலது பக்கம் வலிக்குது. வலது பக்கம். ஆமா, வலது பக்கம். ஞாபகம் வச்சுக்கோ துர்கா தேவி. வலது பக்கம். அம்மா அம்மா என்ன முணுமுணுக்குறீங்க? அட, சாதுர நேரத்துல சாமி பேரை சொல்ற. ஐயோ அம்மா. அம்மா, ஏன் நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? அம்மா பெரியம்மா, இப்படி தப்பா பேசாதீங்க ப்ளீஸ். டாக்டர் செக் பண்றாருல. பாருங்க, எக்ஸ்ரே எடுக்க வேண்டி இருக்கலாம். சில மருந்துகள் எழுதி தர்றேன், நீங்க நேரத்துக்கு சாப்பிடணும். ஐஸ் வச்சுட்டே இருங்க. மசாஜ் பண்ண ஆயின்மெண்ட் தர்றேன். இதை தேய்ச்சு உங்களுக்கு வலி குறைஞ்சிச்சுன்னா எக்ஸ்ரே தேவையில்லை. ஆனா அப்பவும் இவங்களுக்கு வலி குறையலைன்னா அப்போ நீங்க எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரேல எதுவும் தெரியலன்னா இவங்களுக்கு எம்ஆர்ஐ எடுக்கணும். கொழுந்தனாரே, இதுல ரொம்ப காசு செலவாகிடும். அம்மா பெரியம்மா, வைத்தியத்துல கொஞ்சம் செலவு ஆகத்தான் செய்ய நீ. அட, இதெல்லாம் எனக்கு செய்ய தேவையில்ல. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. நீங்க மருந்து மட்டும் கொடுங்க போதும், நான் சரியாயிருவேன். உங்களுக்கு மருந்துல சரியானா நல்லதுதான். ஆனா நீங்க உங்க உடம்ப நல்லா பாத்துக்கணும். உங்களை கவனிச்சுக்க யாராவது இருக்காங்களா? ஆமா டாக்டர், நான் இருக்கேன். நல்லது. இப்போ போ, பிறந்த வீட்டுக்கு போய் காட்டு. வாய் ரொம்ப பேசுச்சுல, இப்போ சேவை பண்ணு. இத மட்டும் வலது பக்கம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அத்தை, ஏதாவது சொன்னீங்களா? நான் என்ன சொன்னா உனக்கு என்ன? டாக்டர் சார், கொஞ்சம் பாருங்க. அண்ணி இப்படி முணுமுணுத்துட்டு இருந்ததை நான் பார்த்ததே இல்ல. அட, இதுல பயப்பட ஒண்ணும் இல்ல. சாதாரண அடிதான். சாதாரணமா? உங்களுக்கு தெரியலையா? உடம்பு முழுக்க வலிக்குது. கடவுளே. அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க, மெதுவா எல்லாம் சரியாகிடும். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுங்க. ஆஹா, வலது பக்கம். வலது பக்கம் வலது பக்கம். அத்தை என்ன முணுமுணுக்குறீங்க? பாத்தியா, பாருங்க கொழுந்தனாரே, இதுலயும் தடுத்துட்டா. சாமி பேரை சொல்றதுலயும் இந்த பொண்ணு தடுத்துட்டா. அடா, அது என் குருஜி கொடுத்த மந்திரம். பீஜ மந்திரம் தானே கொடுத்தாங்க. அப்புறம் வலது பக்கம் வலது பக்கம்னு சொல்லல,
நான் சூனியக்காரி 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 அப்படின்னு சொன்னேன். சூனியக்காரியா? உங்க குரு சூனியக்காரி மந்திரம் கொடுத்தாரா? ஆமா, உனக்கு அதுல என்ன பிரச்சனை? என் தலைமையில எந்த பிசாசும் வந்து உட்கார கூடாதுன்னு தான் அவர் சொன்னாரு. இந்த மந்திரத்தை சொல்ல சொன்னாரு, பிசாசே தள்ளு பிசாசே தள்ளு பிசாசே தள்ளுன்னு. பிசாசே தள்ளு பிசாசே தள்ளு பிசாசே தள்ளு பிசாசே தள்ளு நீ பிசாசே தள்ளு. ஓ என் இடுப்பு. மறுபடியும் வந்துக்கியா? எத்தனை தடவை சொல்றதே எனக்கு சாப்பிட வேணாம்னு. போ இங்க இருந்து. அத்த நேத்துல இருந்து நீங்க எதுவும் சாப்பிடல. கொஞ்சம் சாப்பிடுங்க. உங்களால எந்திரிக்க கூட முடியல. நான் இங்கேயே ஊட்டி விடுறேன், வாங்க. இவ்வளவு இரக்கம் காட்ட தேவையில்லை. கிளம்பு இங்க இருந்து. அத்தை கொஞ்சமா சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை. சொன்னா புரியாதா? கேட்கலையா? அம்மா உடம்பு எப்படி இருக்கு? உளுந்தனாரி, பெரிய அத்தை, நீங்க இப்படி எதுவும் சாப்பிடலைன்னா உடம்பு எப்படி சரியாகும்? நீ என்ன என்னைக்காவது பெட்ல சாப்பாடு சாப்பிட்டு பார்த்திருக்கியா? இப்போ இதை விட கெட்டது என்ன இருக்க முடியும் சொல்லு. அம்மா உங்களுக்கு இப்படி ஒரு விபத்து என்னைக்கும் நடந்தது இல்லையே. இப்போ உங்களுக்கு பெட்ல இருந்து எந்திரிக்கவே கஷ்டமா இருக்குன்னா அங்கேயே தான் சாப்பிடணும் என்ன? அப்புறம் அம்மா உங்க சாப்பாட்டுல கவனமா இருக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. என்கிட்ட நீ இவ்ளோ பரிதாபம் காட்ட வேணா அர்ஜுன். போங்க இங்கிருந்து. எனக்கு எதுவும் வேண்டாம். பெரியம்மா, நான் என் கையால ஊட்டி விடுறேன், இதோ இருங்க. அட, நீ என்ன பெரிய மகாராணியா? உன்கிட்ட வேணாம்னு சொல்ல நான் ஏன் பயப்படணும்? பெரிய மருமக கையாலேயே சாப்பிடல, உன் கையாலேயே சாப்பிட போறேன். பெருசா வந்துட்டா ஊட்டி விட. கிளம்ப இங்க இருந்து. பெரியத்த, எனக்கு இது ஏதோ ஒரு பெரிய சதி மாதிரி தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, யாரோ வேணும்னே தரையில தெரிஞ்சே தண்ணியை கொட்டி இருக்க மாதிரி இருக்கு. நீங்க தெரியாம வழுக்கி வேணும்னு. சொல்லிட்டு வேண்டா, ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க நேரடியாவே சொல்லிடுங்க, இதுக்கெல்லாம் அஹானா தான் காரணம்னு. அண்ணா, நீங்க உண்மை தெரியாம அவ மேல பழி போடுறீங்க. அம்மா, அஹானா இதை பண்ணிருப்பான்னு நான் நம்ப மாட்டேன். எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு. அஹானா ராத்திரி முழுக்க அம்மாவை பாத்துக்கிட்டாதான் அப்பதானே அவ மேல சந்தேகம் வராது. அர்ஜுன், நாங்க ஒண்ணும் அவ்வளவு அப்பாவையும் இல்ல, முட்டாளும் இல்ல. யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு கவனிச்சுக்கிட்டா அவங்க என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்ன பெரியாத்த, நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா. அம்மா, உங்களுக்கும் இதெல்லாம் அஹானால் தான் நடந்ததுன்னு தோணுதா? இதுல அவ தப்பா? அப்படி தோணுச்சுன்னா அப்புறம் ஏன் அவளை உங்க பக்கத்துல விடுறீங்க? நேரடியா சொல்லிடுங்க, என்ன கவனிக்க தேவையில்லைன்னு. நீ என்ன நினைக்கிற? இப்போ இந்த நோயில நான் உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கணுமா? யார் என்ன கவனிக்கிறாங்க, யார் என்ன கெடுக்க நினைக்கிறாங்கன்னு? நான் சொல்லிட்டேன்ல எனக்கு எதுவும் வேணாம்னு. எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போங்க. அத்தை, மதிய சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க, அதையே செஞ்சுடுறேன். எதுவும் சாப்பிட பிடிக்கல, ஆனா கொஞ்சம் பால் பழம் இருந்தா கொடு. அப்புறம் கொஞ்சம் இனிப்பு இருந்தா கொடு. சரி அத்தை. இல்ல 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 அண்ணி, அதெல்லாம் வேணாம். பால் பழம் இனிப்பு இதனால என்ன ஆகும்? அம்மா கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னாரு. அப்போ எப்படி இருந்தாலும் அம்மா, மதியத்துக்கு நீங்க கண்டிப்பா சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே சொன்னா என் முடிவு மாற போறது இல்ல அர்ஜுன். போய் இங்க இருந்து. சரி அத்தா, வாங்க. இது ரொம்ப வலிக்குது போல்டும். அம்மா, ஏன் பிடிவாதம் பண்றீங்க? சாப்பாட்டுல பருப்பு சாதம். அத்தை, நான் உங்களுக்கு ரவை அல்வா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உன்னை யார் ஏதாவது செய்ய சொன்னது? உன்னை கிச்சனுக்குள்ள யார் விட்டது? உங்களை மீறி இந்த வீட்டுல எனக்கு அனுமதி கொடுக்க யார் இருக்காங்க சொல்லுங்க. நான் யார்கிட்டயும் கேட்காமலேயே கிச்சனுக்கு போயிட்டேன். அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ இவ்வளவு கோபம் காட்டி என்ன பண்ண போறீங்க? நான் இங்கே ஒரு நாள் விருந்தாளி தானே, போயிடுவேன்.